இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு மேடம்? பாத்து எழுந்துறீங்க மேடம். மேடம் மெல்ல. கையில பிராக்சர் ஆனதும் ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் தனியா போக கூடாது, ஃப்ளைட்ல ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கும் போதே டைம் ஆகி ஃப்ளைட் போயிடுச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்டு பூஜாக்கு கால் பண்ணி விஷயத்த சொன்னேன். அவ இங்க கம்ப்யூட்டர்ல தான் வேலை செய்யணும். பிராக்சர் ஆன கையோட இங்க வந்து என்ன செய்ய முடியும்? இங்க நான் கம்பெனில பேசிக்கிறேன். நீ கையெல்லாம் சரியாகி கம்ப்ளீட்டா குணமானதுக்கு அப்புறம் வந்தா போதும்னு சொல்லிட்டா. அப்புறம் தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்தேன். என்னாச்சுமா? கீழே ஏறி விழுந்துட்டியா? நான் ஏர்போர்ட்ல செக்கிங் எல்லாம் முடிஞ்சு நடந்து போறப்போ ஒரு குழந்தையோட பால் பாட்டில்ல இருந்து பால் தரையில கொட்டிடுச்சு. இது தெரியாம நான் அதுல கால் வச்சதால வழிக்கு விழுந்து கை பிராக்சர் ஆயிடுச்சு. அதனால ஃப்ளைட்ல அலோ பண்ணல. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்து கட்டு போட்டுட்டு வீட்டுக்கு வரோம். பிராக்சர் ரொம்ப சிவியரா இல்லையே? டாக்டர் என்ன சொன்னாங்க? சீக்கிரம் சரியாயிடும்ல? பெரிய ஃப்ராக்சர் எதுவும் இல்லை, ஏர்லைன் கிராக் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஒரு வாரம் கழிச்சு வர சொன்னாங்க. கை அது வரைக்கும் ரொம்ப அசைக்காம பார்த்துக்க சொன்னாங்க. ஓ ரேவதி, கையில வலி இருக்கா? வேற எங்கேயும் அடிபடலையே? இல்லம்மா, வேற எங்கேயும் அடிபடல. ஆனா பெயின் இருக்கு. பெயின் கில்லரும் இன்ஜெக்ஷனும் போட்டிருக்காங்க. 1 வீக்ல எல்லாம் சரியாயிடும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. நீ ஆசையா ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக பெங்களூருக்கு கிளம்புன, கடைசியில இப்படி ஆயிடுச்சு. ஈஸ்வரி, இப்ப அதுவா முக்கியம்? குழந்தை அடிபடாம நல்லபடியா திரும்பி வந்திருக்காளே, அதை நினைச்சு பாரு. பாவம், ரேவதிக்கு தான் இதுல ஏமாற்றமா இருந்திருக்கும். இவதான் பல கனவுகளோட போனா இல்ல ரேவதி? இவ என்ன கனவோட போனா? இல்லக்கா, ஃப்ரெண்ட்ஸுங்களா கூட வருவாங்க, அவங்க கூட ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சிருப்பா, அத சொன்னேன். ரேவதி, நீ கொஞ்சம் டயர்டா இருக்க மாதிரி தெரியுது. ஜூஸ் ஏதாவது குடிக்கிறியா? நான் கொண்டு வரட்டுமா? வேண்டாம்க்கா, நான் ஹாஸ்பிட்டல்லே குடிச்சிட்டேன். வேணும் நான் சொல்றேன். ரேவதி, இப்போ கை பரவாயில்ல? பரவாயில்ல. சரி ரேவதி, நீ போய் ரெஸ்ட் எடு. கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சா நல்லா இருக்கும். மாப்பிள்ள, கூட்டிட்டு போங்க. பாத்து. சகல, கடவுள் இருக்காப்பா. இப்பதான் என் மனசு சந்தோஷமா இருக்குப்பா. என் பிரார்த்தனை வீண் போகல. பிரார்த்தனையா? என்ன பிரார்த்தனை பண்ணீங்க? ரேவதிக்கு அடி பண்ணணும்னா? ஏப்பா, அப்படிலாம் வேண்டி பண்ணப்பா. வேற என்ன பண்ணீங்க? ஏப்பா, நான் அவ்வளவு சொல்லி நீயும் கேட்கல, ரேவதியும் கேட்கல. அதான் எங்க அப்பா முருகன்ட்ட வேண்டிக்கிட்டேன், எப்படியாவது அவ வெளிநாடு போகாம தடுத்துருன்னு. அது இப்படி ஒரு கட்டா இருக்கு. ஏங்க, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. கீழே விழுந்து கை உடைஞ்சதால தான் ரேவதி ஊருக்கு போல. அவ கை சரியாச்சுன்னா அடுத்த மாசமே கிளம்பிடுவா. அப்ப என்ன பண்ணுவீங்க? சகல, நீங்க வேணா எழுதி கூட வச்சுக்கோங்க. இனிமே ரேவதியே ஆசைப்பட்டாலும் வெளிநாட்டுக்கெல்லாம் போகவே முடியாது. இது அந்த ஆண்டவன் கட்டளை. அதெல்லாம் மீறி நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ வேணா பாரு, நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழதான் போறீங்க. அத இந்த மயில் வாகனம் கண்ணால பார்க்க தான் போறான். ஏங்க, நீங்களா கற்பனை பட்டு எதனா பேசிட்டு இருக்காதீங்க. வேலை எதனா இருந்தா பாருங்க. சகல, நான் ஒண்ணு கற்பனையால சொல்லல, நடக்க போற நிஜத்தை தான் சொன்னேன். இந்த மயில் ஒரு கணக்கு போட்டா அது சரியாதான் இருக்கும். நம்ம கோவில் கும்பாபிஷேகம் வருது இல்ல, அதுக்கு பத்திரிகை கொடுக்கறதான முறை, அதுதானே மரியாதை. அதுக்குதான் பத்திரிகை கொடுத்துட்டு கும்பாபிஷேகத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன். கொடுங்கப்பா. அதுக்குதான் ஊர்க்காரங்களும் வந்திருக்காங்க. இந்தாங்க.
பத்திரிக்கையா? எதுக்கு அதெல்லாம்? பத்திரிக்கையை கொடுக்கறதுக்கு அங்கிருந்து கிளம்பி வந்திருக்க. நான் என்ன உனக்கு சொந்தமா? அந்த நினைப்ப விட்டுரு. சொந்தம் இல்லைன்னு நீ சொல்லலாம், ஆனா இந்த ஊர் உலகம் ஏத்துக்காதே. யாக பூஜை யார் பண்ணது? என் புள்ள தானே பண்ணா. அப்ப அவ இருக்கிற வீட்டுக்கு முறைப்படி கும்பாபிஷேக பத்திரிகை கொடுக்கறதான முறை. அதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். என்ன இன்னும் இந்த டிரைவர் பயல காணோம்? இவங்கள பார்த்தோன்னே எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டானா? அம்மா, பத்திரிக்கை தானம்மா, அதை வாங்கிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? வாங்கினா என்ன குறைஞ்சு போயிடுவீங்களா? ஈஸ்வரி, இது தெய்வத்தோட பத்திரிக்கை. மனுஷங்களுக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கலாம், ஆனா கடவுளுக்கு முன்னாடி எல்லாரும் சமந்தான். அதை மறந்துடாத. பேசாம பிரச்சனை பண்ணாம பத்திரிக்கை வாங்கிக்க, அதான் நல்லது. சரி சரி, வாங்கிக்கிறேன். ஆளாளுக்கு என்கிட்ட நியாயம் பேச வேண்டாம். அம்மா, பத்திரிக்கையை கொடுங்க. வர்ற வெள்ளிக்கிழமை கும்பாபிஷேகம் வச்சிருக்கோம், குடும்பத்தோட வந்து கலந்துக்கங்க. ஆமாங்க ஆமாங்க, எல்லாரும் குடும்பத்தோட வந்து கலந்துக்கணும். இந்தாங்க சாமுண்டீஸ்வரி, தட்டோட வாங்கிக்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எனக்கு இந்த பத்திரிக்கை மட்டும் போதும். ஐயா ராசராசா, நீ வந்துதான் இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தணும். கண்டிப்பா வந்துடுறேம்மா, நீங்க தைரியமா இருக்க. சரியா? சரிங்க ஐயா, அப்ப நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். போயிட்டு வாங்க. பாருங்க. இந்தாங்க. ஒரு நிமிஷம். என்ன? இத பார், இந்த கும்பாபிஷேகத்தோட நமக்குள்ள இருக்கிற சொந்த பந்தம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நீ ஒண்ணும் இங்க சொந்தம் கொண்டாடிக்கிட்டு வர வேண்டாம். என் குடும்பத்தில இருந்தும் யாரும் அங்க வர மாட்டாங்க. மாப்பிள, கும்பாபிஷேகத்தோட இந்த உறவு முடிஞ்சு போயிடுன்னு எங்க அம்மா கிட்ட உங்க அத்தை சொல்றா. ஏற்கனவே அந்த உறவு குடும்பத்துக்குள்ள வந்துச்சுன்னு புரியாம பேசிட்டு இருக்கா. மாமா, உண்மை தெரியல, அதனால அத்தை உளறிக்கிட்டு இருக்காங்க. உண்மை மட்டும் தெரிஞ்சது என்ன பண்ணுவாங்கன்னு நினைச்சாலே எனக்கு பதட்டமா இருக்கு மாமா, பதட்டமா இருக்கு. மாப்பிள, அதெல்லாம் நடக்கிறப்போ நடக்கட்டும். இப்ப என் மனசுல கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும், அது ஒண்ணுதான் ஓடிட்டு இருக்கு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த கும்பாபிஷேகம் நடந்தே ஆகணுன்றதுல நான் உறுதியா இருக்கேன். அதே சமயம் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்ச உடனே என்னை பத்தின உண்மை எல்லாத்தையும் கண்டிப்பா அத்தைக்கிட்ட சொல்லணுன்றதுலயும் ஸ்ட்ராங்கா இருக்கேன். இதுல எந்த மாற்றமும் இருக்காது மாமா. சரி மாப்பிள.